வெல்கம் டு சதீஷ் கிச்சன் ஆரோக்கிய சமையலுக்கு உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ஐட்டம் பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபிங்கர் மில்லட் வச்சு தான் நம்ம ஒரு ஐட்டம் பண்ண போகிறோம். அதாவது ராகியில் வந்து ஒரு ப்ரோட்டீன் பால்ஸ். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு அப்புறம் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் கொடுத்திங்கன்னா ரொம்ப இம்யூனிட்டி வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு எகெயின்ஸ்ட் நம்ம இப்போ இருக்கிற இந்த கோவிட் இதுக்காக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸு சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ப்ளஸ் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது கூட, ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸு. ஸோ நம்ம ராகி பால்ஸ் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சப்ஸ்கிரைபர் தயவு செஞ்சு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற லேட்டஸ்ட் அப்டேட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ எங்கள் வீடியோவை உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். as யூஷுவல் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ராகி பால் செய்யறதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, மேஜர் இன்க்ரீடியன்ஸ் வந்து ராகி வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு கப் பார்த்திங்கன்னா 250 கிராம் ராகி எடுத்திருக்கேன். முந்திரி பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன். நடக்கல்ல பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். இப்போ அதாவது நீங்கள் முந்திரி எவ்வளோ எடுக்கிறீங்களோ நடக்கல்லை அதே அளவு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அதோட அரைப்பாக எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து நடக்கல்ல கூட ஜாஸ்தியாக போட்டுக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் நட்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக வால்நட் கூட இதில் ஆட் பண்ணலாம். ஸோ நான் வந்து கரும்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். கரும்பு சர்க்கரை வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம 250 கிராம் வந்து கரும்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஏலக்காய் 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். நான் க்ரீன் காடமம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் வந்து 3 எடுத்திருக்கேன். நெய், ஏன்னா நம்ம ப்ரோட்டீன் பால்ஸ் பண்ணுறங்காட்டி நம்ம நெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்காட்டி நான் நெய் யூஸ் பண்ணுறேன். 2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். அதாவது 200 ml வந்து வாட்டர் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. நம்ம கொஞ்சம், ஏன்னா என்ன பண்ணாலும் ஸ்வீட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. நான் வந்து நெய் போடுறேன். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் இன்னொரு ஃப்ரை பேன் வைக்கிறேன். ஸோ இங்கே நான் ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து ஃப்ளேம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கட்டும். நான் வந்து முந்திரி போடுறேன். அதுக்கப்புறம் நடக்கலை இதில் போட்டுக்கிறேன். ஸோ ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் எதுவும் நெய்யெல்லாம் போட வேண்டாம். நெய் வந்து நான் இதில் தான், இந்த ஃப்ரை பேனில் தான் நெய் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முந்திரி பருப்பு நடக்கலை மட்டும் இதில் போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஸோ அந்த கேப்பில் நமக்கு வந்து ராகி மாவு, நெய் மெல்ட் ஆகிடுச்சு. நான் இதில் வந்து ராகி மாவு போடுறேன். ஸோ இது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. உடனே என்ன ஆகுன்னா கருகிரும், நம்மளுக்கு கலர் நல்லா கிடைக்காது. ஏன்னா ராகி பார்த்திங்கன்னா ரொம்ப ஆல்ரெடி ஃப்ளவராக தான் இருக்கும், ரொம்ப ஃபைன் பவுடராக தான் இருக்கும். நடக்கலை எல்லாம் ஒட்டுக்கா போட்டு எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றலைங்க, ட்ரை ரோஸ்ட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இது மணலாக வரும். அப்போ இது ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நம்ம நெய்
அதுக்கப்புறம் நம்ம ராகி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, இது சின்ன லம்ஸாக இருக்குது, கட்டி கட்டியாக இருக்குது, அதை உடச்சி விட்ருங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியே ஃப்ரை பண்ண அதுவாக அப்படியே உடையறக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஆரம்பத்தில் போடும்போது பவுடராக இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா அந்த மணல் ஸ்டேஜுக்கு வருது பார்த்திங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம முந்திரி நடக்கல்ல இது ரெண்டையும் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம். ட்ரை ரோஸ்ட்டு தான், இதில் வந்து எந்த எண்ணெயும் போடல. ஸோ இது வந்து ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைங்க. ஏன்னா சூடாக இருக்கும்போது நீங்கள் போட்டு அரைச்சிங்கன்னா அந்த நட்ஸில் இருக்கிற ஆயிலெல்லாம் வந்துடும். அப்போ என்ன ஆகுன்னா நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ் கிடைக்காது. ஸோ அது வந்து நல்லா ஒரு பேப்பரில் போட்டு இல்லை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு, அதே மாதிரி மிக்சியில் போட்டு அரைக்கும்போது ஒரே அடியாக அரைக்காதீங்க. ஒரு 4-5 சவுண்டு வர மாதிரி கொஞ்ச நேரம் விட்டு ஒரு செகண்ட் விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா தான் அது ஒரு மாதிரி குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப பைன் பவுடராக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் நம்ம சாப்பிடும்போது பல்லில் படுற மாதிரி அரைச்சிக்கோங்க. வந்து கரும்பு சர்க்கரை, ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க, தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு பாகு மாதிரி தான், ரொம்ப நம்ம இதால் கெட்டியாலாம் காய்ச்ச வேண்டாம். நமக்கு வந்து அந்த சர்க்கரை வந்து கரைஞ்சா போதும். அதாவது நம்ம கரும்பு சர்க்கரை வந்து நல்லா பொடி பொடியாக கரைஞ்சதுன்னா நீங்கள் வந்து அதை ஸ்ட்ரெயின் பண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு சில நேரத்தில் அந்த சின்ன அடி, அந்த சின்ன சின்ன பீஸல் டஸ்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ குழந்தைகள்லாம் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்குறதுக்காக இதை வந்து நல்லா கரைச்சிக்கிறோம். ஸோ நமக்கு வந்து அது மெல்ட் ஆனால் போதும், நல்லா கரைஞ்சதுன்னா போதும். ஸோ நம்ம ராகி நெய் சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு. ஸோ மணலாக இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மணலாக. ஸோ அப்படியே உதிரியாக விழுகுது பாருங்கள். ஸோ இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை ஆற விட்டுருங்க, நல்லா ஆறட்டும். ஸோ இது வந்து இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, கரும்பு சர்க்கரை. ஸோ இதுக்கு வந்து நான் கரும்பு சர்க்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன, அதாவது மேக்ஸிமம் ஏன்னா நம்ம இது ஹெல்த்தியான இதாக பண்ணுறங்காட்டி கரும்பு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் இல்லை கருப்பட்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஒயிட் சுகர் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன். ஸோ இப்போ நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் சூடு கம்மியாகட்டும். ஸோ பார்க்கவே பாருங்கள், ரொம்ப அப்படியே கலர்ஃபுல்லாக ப்ரௌனிஷாக இருக்குது. நான் வந்து ஏலக்காய், நம்ம 3 ஏலக்காய் இதில் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம நட்ஸை இதில் போட்டுருங்க. ஸோ இதை வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிடாதீங்க, குறைன்னு அரைங்க. மிக்சியை ஒரே அடியாக விடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு மிக்சியை ரன் பண்ணுங்கள். நம்ம நடக்கலை, முந்திரி, ஏலக்காய் 3ஐயும் அரைச்சி குறைன்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் ராகி மாவு போடுறேன். அதுக்கப்புறம் இதில் சேர்த்திக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மணலாக விடுகணும். அதுதான் இதோட ஸ்டேஜிங்க. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் இதில் கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் பிஞ்ச் சால்ட்டு தான் போடுறேங்க, ரொம்ப ஜாஸ்தி இல்லை, கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, இது டெம்பரேச்சர் வந்து, அதாவது ஹீட் வந்து கம்மியாகிடும் ஒருவேளை ராகி சூடாக இருந்தாலும்.
ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா கலக்கிடுங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அதாவது ஃபைனலாக கலர் வரும்போது நல்லா ரிசல்ட் சூப்பராக இருக்கும். ஸோ ஏலக்காய் போட்டதுக்கு சூப்பர் நல்ல வாசனையாக இருக்குது. ஸோ நீங்கள் வேணால் நட்மேக் இருந்தாலும் போடலாம், ஜாதிக்காய் வந்து நீங்கள் இதில் சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பாவை இதில் மிக்ஸ் பண்ணுறோம். இதெல்லாம் இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சூடாக இருக்கும். ஸோ பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள், இது கரெக்டாக வரும். நல்லா நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது இந்த ட்ரை எல்லாம் சேர்த்து இது பண்ணும்போது கரெக்டாக வரும். அவசரப்பட்டு சுகரோ இல்லைன்னா தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. ஸோ சேம் அதே சர்க்கரை தான் நான் போட்டேன், அந்த கரும்பு சர்க்கரையோட இது தான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் ஊற்றிடாதீங்க. ஸோ இப்போ வந்து நல்லா இதை அமுத்தி பால் பிடிச்சிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து நெய் இருக்குது, நெய் ஏதாச்சும் ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஊற்றிருக்கோம், அதனால் ஒரு ரவுண்ட் அடிச்சிருங்க. அடிச்சிங்கன்னா தான் அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு நம்ம ராகி பால்ஸ். ஸோ நம்ம ராகி பால்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக. ஸோ கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். ஸோ நல்லா ரவுண்டு ஒரே மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தேவையான அளவில் பிடிச்சிக்கோங்க. ஸோ நம்ம பால் அதாவது ராகி பால் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இது வந்து ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ஸ்நாக்ஸ், அதுவும் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து நான் இப்போ பவுலில் எடுத்து வைக்கிறேன். ஸோ நான் அப்பவே சொன்னேன், இது வந்து நீங்கள் பிடிக்கும்போது சாஃப்டாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக நேரம் ஆக அப்படியே ஃப்ரை ஆகிடும். ஸோ ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ நம்ம ராகி பால்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்கள் வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிப்பியில் நான் திருப்பி உங்களை சந்திக்கிறேன்.